கோவில், இந்துக்களுடைய நிலம், இது எல்லாமே இந்துக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்துக்கள் நாங்கள் யாரும் 10 பைசா செலவு இல்லாமல் டிகிரி படிச்சுட்டு வர முடியும். தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு நாங்களே ஒரு கோஆபரேட்டிவ் பேங்கை வச்சுட்டு எங்களுக்கு நாங்களே லோன் கொடுத்துக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்கள் சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தார பார்த்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு எங்கள் சாமியை பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி நிற்கிறோமே. எங்களுக்கு இதெல்லாம் சொரணம் வந்துடும் நினைக்கிறீங்க? இதோ போலீஸ், நீங்கள் மட்டுமா கேட்டீங்க? போலீஸ்காரர் கேட்டார், அவ்வளோ பண்ண வேலை கேட்கத்த வைக்க இருக்கா உனக்கு? இல்லை சார், இல்லை சார். ஏன் சார் ஒரு சிஎம் நாங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கிறோம் சிஎம்மா, அவர் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, கோட்டாவது என்னது உனக்கெல்லாம் கோட் ஆர்டர் தூக்கிட்டு வந்தால் உனக்கு விலை கேத்தணுமா போயா அப்படிங்கிறாரு. போலீஸ்காரர் சொல்கிறாரு விலை கேத்த உனக்குலாம் வக்கில்லைங்கிறாரு. எங்களுக்கெல்லாம் என்ன சார் சொரணை? நாங்களாம் இந்துக்கள் சார். நாங்கள் என்ன இஸ்லாமிய பெருமக்களா இல்லை கிறிஸ்தவ பெருமக்களா? நாங்களாம் 2ஆம் தர குடிமக்கள் தானே இந்த மண்ணில். எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது ரைட்டு? இது கோவப்படுற விஷயம் இல்லை சார். எங்களுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகளை நாங்கள் கேட்குறோம். இதுக்கே இவ்வளவு அமைதியாக நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது எங்கள் மேலே கலவரம் முத்திரை குத்துறீங்க.